ஹரஹர மகாதேவ். ராதே ராதே. ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம். இது வந்து எங்களுக்கு ரஞ்சிதாவோட செகண்ட் ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து காமாக்கியா போனோம். காமாக்கியா மட்டும் போகாமல் யாருமே நினச்சி பார்க்க முடியாத திரிபுரா, மேகாலயா அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான பிளேஸுக்கெலாம் எங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு பீஸ்ஃபுல்லான தரிசனம் பண்ணி வச்சு போக வர இந்த வண்டி வெஹிக்கிளாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் ஒரு கிரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால வி தாட் அடுத்த ட்ரிப்பு இப்போ ரஞ்சிதாவோட போகிறோம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ட்ரிப்பை வந்து ரஞ்சிதாவும் நானும் சேர்ந்து ரொம்ப கஸ்டமைஸ்டாக பண்ணோம். சும்மா வந்து ஒரு டூர் போகணும், ஏதோ ஒரு 2 ஜோதிர்லிங்கத்தை பார்த்தோம், ஒரு பஞ்சத்வாரகா பார்த்தோம், வந்தோன்னு எல்லா டூர் ஆப்ரேட்டரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு கஸ்டமைஸ்டாக போனோமா. ஒரு 4 சக்தி பீடம் போனோம். இந்த குஜராத்தில் வேறு நியர்பை என்னென்னலாம் இருக்குது, ஜோதிர்லிங்கத்து பக்கத்தில் என்ன இருக்குது, துவாரகா பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே மாரி பண்ணி கூடுமான வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஏரியாவையும் என்டையர் குஜராத்தில் டச் பண்ணியாச்சு. குஜராத் அண்ட் ராஜஸ்தான் இன்னும் பார்க்கறதுக்கு ஒன்றும் வேறு பேலன்ஸ் ஏரியாவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதுமாரி நவத்வாரகா அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 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 டூரில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு என்னன்னா வெஹிக்கிள். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து டெய்லி ஆன் ஆவரேஜ் ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்போம். ரைட் ஃப்ரம் ஜெய்ப்பூர் டு ராஜ்கோட் வரைக்கும் என்டையர் ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா டெய்லி 300 கிலோமீட்டர். இந்த 300 கிலோமீட்டரில் வி நெவர் ஹேட் எனி டயர்ட். ஐயோ ரொம்ப உடம்பு வலிக்குது, வண்டி குலுக்குது, ஒரு மாதிரியா இருக்குன்னு அந்த மாதிரி டிஃபிகல்ட்டியே இல்லாமல் இது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு வண்டி. இது இஸ் கால்டு ட்ராவல் டெம்போ ட்ராவலர் மகாராஜா, சிங்கிள் சீட்டர். அதனால் ரொம்ப அருமையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது. ஸோ அது கூட எங்களை கேட்டு, சார் இந்த வண்டி நம்மளை அரேஞ்ச் பண்ணலாமா, கன்வீனியண்ட்டாக இருக்குமா, முரளி சாருக்கு அது கரெக்டாக இருக்குமா, மாமி விட்டுட்டு தனியாக இருப்பாரா அப்படின்லாம் ஒரு கேட்டு முரளி சார்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி, பரவாயில்ல இப்பயாவது நான் தனியாக இருக்கேன், ஒரு 10 நாளாவது தனியாக இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, சரி எல்லாருமே நானாக இருக்கட்டும், முரளி சாராக இருக்கட்டும், அவர் சார் உங்கள் பேர் சிவகுமாரா, விஜயகுமார் சாராக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே டுகெதர் வி என்ஜாய் த ட்ரிப் ஆஸ் எ ஹோல். ஸோ அதனால ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமான, அற்புதமான, ஒரு அருமையான ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம். இதில் மறக்க முடியாது. எங்கேயுமே எங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு டிஃபிகல்ட்டியே இல்லாமல், சாப்பாடுக்கு டிஃபிகல்ட்டி இல்லாமல், எக்ஸலண்ட் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி குட். ஸோ அடுத்தது ரஞ்சிதா எங்கே கூப்பிடுவாங்க, எங்கே போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மூடில் தான் இருக்கோம். இப்போ நாங்கள் டிஸ்கஷனில் தான் இருக்கோம். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அடுத்த டூரும் எங்களுக்கு ஒரு பெரிய கஸ்டமைஸ் டூராக தான் இருக்கும். ஸோ தட் சர்ப்ரைஸ் ரஞ்சிதா வில் டிஸ்க்ளோஸ். ராதே ராதே. மகாதேவ். ஹரஹர மகாதேவ். சீனியர் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லினா எல்லாருமே எல்லா ஆப்ரேட்டருமே சொல்லுவாங்க சீனியர் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கீழே போடுவாங்க, இக்கோ ஃப்ரெண்ட்லிங்கிற மாரி. ஆனால் இது நிஜமாவே சீனியர் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி. யாருமே கையை பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆனால் கூட அவங்கள வண்டியிலேருந்து இறக்கி கையை பிடிச்சி, படி வந்தால் உடனே ரஞ்சிதா ஓடி வந்து கையை பிடிச்சிடுவாங்க, இங்கே கீழே விழுந்துட போகிறாங்களோ அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு பர்சனல் கேர். சாட்சி கூட 2 பேர், அதாவது எப்படின்னா, இந்த அனுமாருக்கு வந்து ராமருக்கு வந்து பரதனும் ஆஞ்சநேயர் இருந்த மாதிரி ரஞ்சிதாவுக்கு வந்து சாட்சியும் சித்ராங்கம் 2 பேரும் அப்படியே ரஞ்சிதா கண் பார்வையிலே தெரியும் ரஞ்சிதா என்ன சொல்ல போறாங்க, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சாக்ஷி இஸ் அ ஒண்டர்ஃபுல் கேர்ள். சின்ன பொண்ணு தான், அயோத்தியிலேருந்து வந்திருக்கா. பட் அந்த சின்ன வயசுல அவளை ஈடுபாடு சாக்ஷி ரஞ்சிதா மாரி. ஸோ அதனால சாக்ஷி இஸ் டன் ஏ ஒண்டர்ஃபுல் ஜாப். எஸ்பெஷலி இந்த எல்டர்லி பீப்புள் இந்த கேர் வந்து அவ்வளோ நல்லா பார்த்துட்டு எல்லாரையும் கையை பிடிச்சி எஸ் சார், நோ சார், ஃபைன் சார், அப்படியே அந்த ஒரு மோட்லேயே தான் இருப்பாவ. ஸோ அதனால இட்ஸ் அன் எக்ஸலண்ட் இது. ஸோ அடுத்தது சித்ராங்க நல்ல பையன், ரொம்ப இன்னோசன்ட் பாய். நம்ம என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே பண்ணி, நம்ம போகிறதுக்கு முன்னாடி வண்டியெல்லாம் கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணி லக்கேஜ்லாம் ஏற்றி, ஸோ வாட் எவர் அசைன்மெண்ட் கிவன் டு ஹிம் ஹி ஹஸ் டன் இட் வெரி வெல். ஸோ ஓவரால் பார்த்து அது பரவாயில்ல, அது குழந்தைகள் அப்படி தான் இருக்கும். சின்ன குழந்தைகள்ட்ட நம்ம பஞ்சுவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. அதனால மற்றபடி ஓவரால் சாக்ஷியாக இருக்கட்டும், சித்ராங்க இருக்கட்டும், 2 குழந்தைகளுமே இந்த டன் ஏ குட் ஜாப். ஸோ அவங்க வந்து நல்லா மேலும் வளரணும். இந்த மாகங்கா வந்து ஒரு பெரிய டூரிசமாக டெவலப் ஆகணும் இந்தியாவில். ஸோ அதுக்கு எல்லாம் இறைவன் இந்த கால நேரத்தில் பிரார்த்திக்கிறோம். ஸோ அதனால எவ்ரி திங் வில் கோ குட் ஆஸ் பர் இஸ். அதாவது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்குமா. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், மற்றவங்க உதவணும், ஒரு நல்ல மனப்பான்மை, இதெல்லாம் இருந்தாலே நம்மளை தேடி எல்லாமே தானாக வந்துடும். நம்ம சாமிகிட்ட பிரார்த்தனையே பண்ண வேண்டாம், கடவுளே நம்மளை கூப்பிடுவார். சில பேருக்கு எல்லாருக்கும் கடவுளை பிடிக்கும், ஆனால் சில பேருக்கு தான் கடவுளை பிடிக்கும், அதாவது கடவுளுக்கு சில பேரை பிடிக்கும். ஸோ அந்த மாதிரில ஒருத்தர் ரஞ்சிதா. ஸோ அதனால அந்த காசி விஸ்வநாதர் வந்து கங்கா
விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. ஸோ அதனால அந்த விஸ்வநாதர் வந்து ராதே ராதே எல்லா வரலையும் கொடுக்கட்டும். ஜெய் ஸ்ரீராம். இது வந்து நான் வந்து என்ன பேச போறேன்னா, நீங்க அழைச்சிட்டு போனதெல்லாம் பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாரையும் நீங்க கொஸ்டின் பண்றீங்கல்ல, நான் உங்களை கொஸ்டின் பண்ண போறேன். சரி, இப்ப நீங்க வந்து நிறைய டூர்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டீங்க, நிறைய பேரை கூட்டின்னு போயிட்டு வந்தீங்க. இப்ப எங்களோட வந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது? நானே சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் மேம். ஜெய் ஸ்ரீராம், ஹர ஹர் மகாதேவ். நம்ம வந்து குஜராத் யாத்திரையை வந்து இப்போ நிறைவு பண்ண போகிறோம். எல்லாருக்கும் எப்படி இருந்ததுன்னு ரிவ்யூ கேட்டுட்டு இருந்தப்ப மேடம் வந்து இதை கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே எந்த ஒரு யாத்திரிகள் நம்ம கூட வந்தாலுமே ஒரு பர்சனல் டச்சோட தான் எப்பயுமே எல்லாருமே போவாங்க. என்னோட குரு கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது எதையுமே மனசில் வந்து இருக்கக்கூடாது. அப்பப்போ அங்கங்கே விட்டுட்டு போயிடணும், எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாரோடையும் ஒரு கீப் டச்சில் இருப்பேன். ரொம்ப போய் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது என்னால், ஏன்னா அடுத்தடுத்த ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நான் வந்து கூப்பிடலனாலும் சார் வந்து எனக்கு மந்த்லி ஒன்ஸ் எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல் ஓகே, எல்லாம் ஓகேவா, வெரி குட், சூப்பர் சூப்பர். சம்டைம்ஸ் நமக்கு வந்து தேவைப்படும். நம்ம போயிட்டே இருப்போம், யாராவது ஒருத்தர் ஓகே நீ கரெக்டாக பண்ணிட்டு இருக்க, கோ ஹெட் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் நமக்கு வேணும். அப்படி சார் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அவராகவே கால் பண்ணுவார். கால் பண்ணி சூப்பர் ரஞ்சிதா, நல்லா இந்த யாத்திரையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோமோ இல்லையோ, வாட் எவர் த கான்வர்சேஷன் வந்து வந்துடும். ஏதாவது ஒரு வாய்ஸ் மெசேஜ், அம்மா என்ன பண்ணுறீங்கம்மா அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துடும். அப்போ நம்ம அந்த ஒரு ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்தாலும் ஒரு பூஸ்டப் வரும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பூஸ்டப் வரும். கிட்டத்தட்ட ஃபேமிலி தான். சார் வந்து அம்மா என்னம்மா அடுத்து போட்டிருக்க, என்ன அடுத்த ட்ரிப் என்ன, நாங்கள் என்ன வீட்டில் எவ்வளோ நாள் சும்மா இருக்கிறது அப்படின்னு சார் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க. எந்த ட்ரிப்பு போட்டாலும் அது என்னம்மா, எவ்வளோ காஸ்ட், அதில் நான் வரமா பேர் எழுதிக்கோ, எவ்வளோ காஸ்ட்டு என்ன, எங்கே தங்க போகிறோம், எந்த கொஸ்டினுமே கிடையாது. நான் வரமா பேர் எழுதிக்கோமா. அதுக்கப்புறம் கடைசியாக உட்காந்து எங்கே போகிறோம் என்னங்கிற டிஸ்கஷன்லாம் கடைசியில் தான் வரும். அந்த மாதிரி இவங்க வந்து எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம். சார் சொல்கிற மாதிரி எண்ணுவதெல்லாம் உயர் எண்ணமாக இருந்தால் இந்த மாதிரி நல்ல ஆத்மாக்கள் வந்து நம்மளை சுற்றி நிச்சயமாக வந்துட்டே இருப்பாங்க. எல்லார்கிட்ட இருந்தும் லேர்னிங் லெசன் தான், எல்லார்கிட்ட இருந்துமே லேர்னிங் லெசன் தான். சின்ன இந்த வயசில் நம்ம இருக்கோம், சொல்லி நம்ம என்ன கேட்கணுங்கிற மாதிரி தாட்லாம் கிடையாது. அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு என்கிட்ட கேட்பாங்க, இது ஓகேவா உனக்கு ரஞ்சிதான், வேணாம் சார் அப்படின்னா ஓகே, ரஞ்சிதா வேணான்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது தான் நம்மளாலையும் இன்னும் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க முடியும். நிறைய போகலாம் சார், நிறைய கஸ்டமைஸ் பிளான் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் கீப் சப்போர்ட்டிங் மீ. திறந்து வாங்க, இடத்துக்கும் கூட போகலாம் சார், நிறைய இருக்கு சார் பார்க்கறதுக்கு. நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருந்து எனக்கு கூட இருந்து நான் கொடுக்குற எல்லா டார்ச்சருக்கும் என் கூடவே இருக்கிற சாக்ஷி அண்ட் சித்ராஞ்சுக்கு ஐ எம் சேயிங் தேங்க்யூ கைஸ். நீங்க சொல்லுங்க மேம் எப்படி இருந்ததுன்னு. ஆல்மோஸ்ட் இட் இஸ் லைக் a family trip. ரொம்ப கஸ்டமைஸ் ட்ரிப் இது. நீங்க குஜராத்துக்கு தான் வாக்கப்பட்டு வந்தீங்க. இப்போதான் வந்து சோமநாதர். ஆமா, ரொம்ப நாளா எனக்கு சோமநாதரை பார்க்கணும், துவாரகா பார்க்கணும்னு ரொம்ப 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 ஆசை. அதாவது பிருந்தாவன் மாதிரி இடங்கள்லாம் எப்பயுமே க்ரௌடா இருக்கக்கூடிய இடம். ஆமா, க்ரௌட்லெஸ்ஸா பார்க்கவே முடியாது. கரெக்ட். ஆனா இந்த இடம் நமக்கு நம்ம க்ரௌட் இல்ல, எங்கேயுமே க்ரௌட் இல்ல. நம்ம கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குஜராத்ல சரியான மழை, எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடா இருந்தது. ஆனா பயந்துட்டே வந்து ரெயின் கோட்டெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம், எதுக்குமே வேலையே இல்லை. எல்லாமே பேகை விட்டு வெளியிலே எடுக்கல, அதுலேயே தான் இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. எந்த இடத்துலையுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு நேத்தியோடு நல்லபடியாக நாங்கள் டூரை முடித்தோம். எல்லா இடத்துலையும் நல்ல தரிசனம், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே பார்க்க வேண்டிய நிஷ்கலங் மகாதேவ. இல்லவே இல்லை. ஒரு இதுல துவாரகாலெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு இல்லை 2 தடவை 3 தடவை திருப்பி போய் பார்த்துட்டே இருந்தோம். அதனால எல்லா இடமுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து எங்கேயுமே அவங்களோட பசங்க எல்லாரும் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் இருக்கிறதுனால அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது, அவங்களுக்கு லீவ் எல்லாம் கிடைக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா ரஞ்சிதாவோட எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் தைரியமாக அனுப்பலாம். தேங்க்யூ.